சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். காமராஜர் நகர தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து ரூபாய் 25 லட்சம் செலவில் சாலை அமைக்கும் பணியினை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் ஆய்வு செய்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியில் இருந்து ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் காமராஜர் நகர தொகுதிக்கு உட்பட்ட சுதந்திர பொன்விழா நகரில் சாலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இதனை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் விரைந்து பணிகளை முடிக்குமாறு சாலைகளை தரமானதாக அமைக்குமாறும் அதிகாரிகளிடம் வலியுறுத்தினர். இந்த ஆய்வின் போது காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். மூளை காய்ச்சல் பரவாமல் தடுக்க நீர்நிலைகள், நீச்சல் குளங்களை சுகாதாரமான முறையில் பராமரிக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரளத்தில் மூளை காய்ச்சல் நோயினால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. மூளை காய்ச்சலுக்கு காரணம் அமீபா வகையைச் சேர்ந்த நுண்ணுயிர் கிருமியாகும். தலைவலி, காய்ச்சல், குமட்டல், வாந்தி, கடினமான கழுத்து வலி, மனக்குழப்பம், பிரமைகள் போன்ற சிந்தனைகள் மற்றும் வலிப்பு போன்ற அறிகுறிகள் மூளை காய்ச்சலால் பாதிப்புள்ளோருக்கு ஏற்படும். ஆகவே மூளை காய்ச்சல் அறிகுறிகள் இருந்தால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், அரசு பொது மருத்துவமனை, அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் சிகிச்சை பெறலாம். தேங்கி நிற்கும் மாசடைந்த அழுக்கு நீரில் குழந்தைகள் குளிக்கக்கூடாது. தேங்கி நிற்கும் நீர்நிலைகள், குளங்கள், ஏரிகள் ஆகியவற்றில் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக உள்ளதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பொது சுகாதார வழிகாட்டுதல்களின்படி நீச்சல் குளத்தில் சுகாதாரமும் உறுதிப்படுத்த வேண்டும். தனியார் அல்லது உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நீச்சல் குளங்களில் போதுமான குளோரினேஷன் செய்யப்பட வேண்டும். குளோரின் அளவை சம்பந்தப்பட்ட நகராட்சி சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என பல்வேறு வழிமுறைகளை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முன் விரோதம் காரணமாக 2 இளைஞர்களை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்தவர் திலகராஜ், தனியார் நிறுவன ஊழியர். இவரது உறவினர் ஸ்ரீகாந்த். திலகராஜிற்கும் ஸ்ரீகாந்திற்கும் முன்பகை இருந்துள்ளது. இந்நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ் என்கின்ற வீரன், தேவா ஆகியோருடன் சேதராப்பட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்த சென்றுள்ளனர். மதுக்கடையில் பீர் பாட்டில்களை வாங்கிக் கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் வந்துள்ளனர். அவர்கள் திலகராஜிடம் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறாய் என்று கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளனர். இதில் பாண்டியன் கீழே கிடந்த கருங்கற்களை எடுத்து திலகராஜின் நெற்றியில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை தடுக்க வந்த சந்தோஷ் மற்றும் தேவாவையும் 4 பேரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் தேடி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி 13 பேர் ரூபாய் 95,29,000 பணத்தை இழந்துள்ளது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த வெங்கடேசனுக்கு அவரது நண்பர் ஆன்லைன் முதலீடு செய்து அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஒரு வர்த்தக இணையதளத்தை பரிந்துரைத்துள்ளார். அதில் அவரும் பல பரிவர்த்தனைகளாக ரூபாய் 92 லட்சம் முதலீடு செய்துள்ளார். பிறகு சம்பாதித்த தொகையினை எடுக்க முடியாமல் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேலும் பணித்திட்டைச் சேர்ந்த அஸ்வினி ரூபாய் 1,49,000, காமராஜர் நகரைச் சேர்ந்த ஜெயந்த் ரூபாய் 25,000, அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த இளம் பருதி ரூபாய் 10,000, கோரிமேட்டைச் சேர்ந்த இருதயராஜ் ரூபாய் 50,000 என பல்வேறு முறைகளில் இணைய வழி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். மேலும் மேற்கூறிய நபர்கள் உட்பட மொத்தம் 13 பேர் ஆன்லைன் மோசடி கும்பல் கூறியதை நம்பி ரூபாய் 95,29,000 பணத்தை இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை தொண்டமாநத்தம் பிள்ளையார்குப்பம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை 11ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை தொண்டமாநத்தம் ஒரு பகுதி, ராமநாதபுரம் ஒரு பகுதி, கூனிமுடக்கு, பிள்ளையார்குப்பம், செல்லிப்பட்டு, விநாயகம்பட்டு, சோரப்பட்டு, வம்புப்பட்டு உயர் மின்னழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது.
கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சி விஷ சாராயம் குடித்து 100க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர். இவர்கள் சேலம் முண்டியம்பாக்கம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 19 பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். மீதமுள்ள 5 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இன்று சிவராமன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் மேலும் 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றது குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசால் தடை செய்யப்பட்ட நெகிழியினை பயன்படுத்தினால் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மாசுபடாமல் இருப்பதற்காக ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழி பைகள் உள்ளிட்டவற்றை தடை செய்வது அவசியம். நெகிழி பயன்பாட்டு தடையினை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து செயல்படுத்த வேண்டும். நெகிழி பயன்பாடு குறித்து புகார் வரும் பகுதிகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். தடை செய்யப்பட்ட நெகிழி பை உள்ளிட்டவற்றை பயன்படுத்துவோருக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கலாம். அதே நேரத்தில் நெகிழி பொருட்களுக்கு பதிலாக மாற்று பொருட்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்துவது அவசியம். நெகிழி பொருட்களின் பயன்பாடு தொடர்பான துணை விதிகளை அறிவிக்காத உள்ளாட்சி அமைப்புகள் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் அதனை வெளியிட வேண்டும். புதுச்சேரியில் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து அமைப்புகளிலும் விற்பனை அரங்குகள் அமைத்து நெகிழிக்கான மாற்று பொருட்களை விற்பனை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் பிஎஸ்சி செவிலியர் படிப்பிற்கான எழுத்துத் தேர்வு புதுச்சேரி, காரைக்கால் உட்பட 10 மையங்களில் வரும் 14ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநில சுகாதாரத்துறை இயக்குநரும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியுமான ஸ்ரீராமலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை சுகாதாரத்துறை சார்பில் பிஎஸ்சி செவிலியர் படிப்பிற்கான சென்டாக் அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 14ஆம் தேதி நடைபெறுகிறது. அதன்படி பிராந்திய வாரியாக புதுச்சேரியில் 6 மையங்களிலும், காரைக்காலில் 2 மையங்களிலும், மாகை மற்றும் ஏனாமில் தலா 1 மையத்திலும் எழுத்துத் தேர்வு நடைபெறுகிறது. தேர்விற்கான தேர்வறை அனுமதிச் சீட்டை சென்டாக்கின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் 10ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு நிதி உதவி பெறும் 35 பள்ளிகளுக்கு 21 கோடியே 16 லட்சம் ரூபாயினை புதுச்சேரி அரசு விடுவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனாம் என 4 பிராந்தியங்களிலும் அரசு நிதி உதவி பெறும் 35 தனியார் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்குகிறது. இருப்பினும் இதற்கான செலவின தொகையில் 95% அரசு ஏற்றுக்கொள்ளும். மீதமுள்ள 5% அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள் ஏற்க வேண்டும். இவர்களுக்கான சம்பள தொகையினை அரசு அவ்வப்போது விடுவித்து வருகிறது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான சம்பளம், பென்ஷன் தொகைக்கு 21 கோடியே 16 லட்சத்து 52,000 ரூபாயினை புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை வாயிலாக விடுவித்துள்ளது. இதன் மூலம் ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு சம்பளம், ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிதியில் 2024-25ஆம் ஆண்டிற்கான ஊழியர்களின் தொழில் வரியினை பிடித்தம் செய்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு செலுத்துமாறு கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகரில் காமாட்சி அம்மனுக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்பிலான இடத்தை கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி இன்று நடைபெற்றது. காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் உள்ளன. இதனை பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் உதவியுடன் நில ஆக்கிரமிப்பு கும்பல் போலி பத்திரம் தயாரித்து விற்கும் முயற்சியில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் இடத்தை தனி நபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்தார். இது தொடர்பாக கோவில் நிர்வாகிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி கோவில் நிர்வாகிகளிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என கடந்த 6 மாதத்திற்கு முன்பு அதிரடியாக தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் சம்பந்தப்பட்ட இடத்தை கோவில் நிர்வாகிகள் JCB இயந்திரம் மூலம் அகற்றும் பணியில் இன்று ஈடுபட்டனர். இதனிடையே ரூபாய் 50
50 கோடி மதிப்புள்ள கோவில் நிலத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பத்திரம் தயாரித்து விற்க முயற்சி செய்வதாக பாஜக மாநில தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் ரூபாய் 50 கோடி மதிப்பிலான கோவில் இடத்தை காவல்துறை அதிகாரி ஒருவர் போலி பட்டா தயாரித்து விற்க முயற்சி செய்ததாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநில பாஜக முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை தொகுதி பெத்துச்செட்டிப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 1,50,000 சதுர பரப்பளவு கொண்ட கொல்லிமேடு மைதானம் கடந்த 50 ஆண்டுகளாக பலவிதமான பிரச்சனையுள்ள இடமாக இருந்து வருகிறது. இந்த கொல்லிமேடு மைதானத்தை சமீப காலமாக அரசியல் பிரமுகர்களின் துணையோடு மனைகளாக விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். மேலும் அரியாங்குப்பத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய நில விற்பனையாளர் மூலம் முதல்வருக்கு பாதுகாப்பு அதிகாரியாக உள்ள ஒரு காவல் அதிகாரி கொல்லிமேடு மைதானத்தை போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மற்றும் உரிமை மாற்றம் செய்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதற்கு முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்படி அதிகாரிகள் தவறு செய்யும் பட்சத்தில் காமாட்சியம்மன் ஆலயத்திற்கு சொந்தமான சொத்தை பாதுகாக்க பொதுமக்கள் ஆதரவுடன் நீதிமன்றம் சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தண்டனை வாங்கி தரவும் தயங்க மாட்டேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விதிகளை மீறி கடலில் மீன்பிடிப்பில் ஈடுபடும் மீனவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் தமிழ்நாடு, ஆந்திரம் மற்றும் புதுச்சேரி கடல் பகுதிகளில் கரையோரங்களில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டு வருவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் சென்றன. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் மற்றும் ஆந்திர கடல் பகுதிகளில் 5 கடல் மைல் தொலைவிற்குள் மீன்பிடிப்பில் ஈடுபடக்கூடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாத வகையில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பில் ஈடுபட வேண்டும். விதிமுறைகளை மீறி மீன்பிடிப்பில் ஈடுபடும் விசைப்படகு உரிமையாளர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். புதுவை அரசால் வழங்கப்படும் உதவிகள் நிறுத்தப்படவும் வாய்ப்புள்ளது. அரசால் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி மற்றும் சுருக்கு வலை பயன்படுத்தி கடலில் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை வழங்க கோரி விவசாய தொழிலாளர்கள் நலசங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் 65,000 குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் அடையாள அட்டை பெற்றுள்ளனர். ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலை வழங்க வேண்டும் என ஆணை இருக்கும் நிலையில் 20 முதல் 30 நாட்கள் வரையே வேலை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் 100க்கும் மேற்பட்டோர் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் வேலை வழங்க வலியுறுத்தி வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாநில அரசை கண்டித்தும் அதிகாரிகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மனு அளித்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையினை உடனடியாக வழங்கிட வலியுறுத்தி INTUC தொழிற்சங்கத்தினர் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும். காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும். அலுவலக பணிகளுக்கு நகராட்சி ஊழியர்களை நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை INTUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் அரசு பணியின் போது உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க வலியுறுத்தி வாரிசுதாரர் சங்கத்தினர் உள்ளாட்சித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணியின் போது இறந்து போன மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டும் என்று கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து
பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் புதுவை அரசு செவி சாய்க்காமல் காலம் கடத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுவை அரசின் செயல்பாடுகளை கண்டித்தும் பணி வழங்க வலியுறுத்தியும் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அதிகாரிகளை கண்டித்தும் புதுவை அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதியில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆலோசனை மேற்கொண்டார். புதுச்சேரி அரசு பொதுத்துறை மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற வேண்டிய பணிகள் தொடர்பாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் செயற்பொறியாளர் ராஜகிருஷ்ணன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதி அப்துல் கலாம் குடியிருப்பில் புனரமைப்பு பணிகளை உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட அப்துல் கலாம் அரசு குடியிருப்பு தொகுப்பில் உள்ள குடியிருப்புகளில் கதவுகள், ஜன்னல், டைல்ஸ் மாற்றுதல், வண்ணம் பூசுதல் உட்பட பராமரிப்பு பணிகள் ரூபாய் 47,40,000 மதிப்பீட்டில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி தலைமையில் பூமி பூஜை செய்து தொடங்கப்பட்டது. அப்பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனை நேரில் சென்று உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் ராமன் ஆகியோருடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கழிவுநீர் வெளியேறுதலை பாதாள சாக்கடையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 37 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று முடிந்தது. அதனையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி பார்வையிட்டார். இவ்வாய்வின் போது தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சக்தி, இருதயராஜ், ராகேஷ், சகோதரர் சகாயம் ஆகியோர் உடனிருந்தனர். கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் உட்பட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய தொழிற்சங்க மையத்தில் புதுச்சேரி மாநில CITU குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிலாளர்களும் குறைந்தபட்ச ஊதியமாக ரூபாய் 26,000 வழங்க வேண்டும், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும், கூட்டுறவு நிறுவன தொழிலாளர்கள் நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும், நிரந்தர தொழிலாளர்களுக்கு வழங்கும் சலுகைகளை ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் உட்பட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியினர் மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகையினை டாக்டர் ராம்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மேல் திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயக்கன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சங்க தலைவர் தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் மாசிலாமணி, செயலாளர் பரசுராமன், பொருளாளர் வீர மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்கத்தின் துணைத் தலைவர் சேகர், சக்திவேல், ரமேஷ் உட்பட சங்க உறுப்பினர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். கீழ்புத்துப்பட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் வழிகாட்டுதலுடன் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளில் உள்ள தொழிற்கல்வி ஆய்வுக்கூடத்தை புதுச்சேரி சவரி ராயலு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட மாணவிகள் பார்வையிட்டனர். வளர்ந்து வரும் இக்கால சூழ்நிலையில் தொழிற்கல்வியின் அவசியம் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை மாணவிகள் தெரிந்து கொள்வதற்கு இந்த கள ஆய்வை சவரி ராயலு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியை இந்திரகுமாரி ஏற்பாடு செய்திருந்தார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவிகள் அனைவரையும் ஆசிரியர்கள் மத்தியழகன் மற்றும் பரசுராமன், ஆசிரியை மீனா, சபிதா, மகேஸ்வரி மற்றும் மணிமேகலை ஆகியோர் சிறப்பாக வழிநடத்தி சென்றனர். முன்னதாக இறை வணக்கத்துடன் நிகழ்ச்சியானது தொடங்கியது.
கல்லூரி பற்றிய குறும்படம் மாணவிகளிடம் முதலில் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. பின்பு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் கல்லூரியில் உள்ள பல்வேறு ஆய்வகங்களை மாணவிகள் தங்களுடன் வந்த ஆசிரியர்களுடன் பார்வையிட்டனர். ஒவ்வொரு ஆய்வகத்தையும் துறை சார்ந்த ஆசிரியர்கள் ஆய்வகத்தின் செயல்பாடு மற்றும் தற்போதைய காலத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் மாணவிகளிடம் எடுத்துரைத்தனர். மேலும் பல்வேறு பிரிவுகளில் படித்த மாணவர்களின் சுயதொழில் புரிவோர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிவோர் பற்றிய தகவலும் மாணவிகளிடம் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியானது தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது. இந்நிகழ்ச்சியில் கல்லூரி இயக்குனர், முதல்வர், மேலாளர் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் கல்லூரி நிர்வாகம் வழிகாட்டுதலின்படி ஆசிரியர்கள் மிகச் சிறப்பாக செய்திருந்தனர். இந்த கள ஆய்வு நிகழ்ச்சியில் சவரி ராயலு உயர்நிலை பள்ளியை தொடர்ந்து வரும் நாட்களிலும் புதுச்சேரியில் உள்ள மேலும் 4க்கும் மேற்பட்ட பள்ளிகள் பார்வையிட உள்ளனர். காட்டேரிக்குப்பம் இந்திரா காந்தி அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு போட்டி பரிசளிப்பு, மாணவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் கையேடுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளி தலைமை ஆசிரியை கவிதா வரவேற்றார். புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி மோகன் தலைமை தாங்கி மாணவர்களுக்கான அடையாள அட்டை மற்றும் கையேடுகளை வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் 2023-24 ஆண்டு நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டன. மொழி ஆசிரியர் ஜான் போக்சோ தொகுத்து வழங்கினார். முன்னாள் மாணவர் சம்பத், லோட்டஸ் பவுண்டேஷன் இயக்குனர் சமயவேலு ஆகியோர் வாழ்த்தி பேசினர். உடற்கல்வி ஆசிரியர் பாலச்சந்தர் நன்றி கூறினார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவையொட்டி பள்ளி மாணவிகளின் சிலம்பம் மற்றும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதற்கால 2ஆம் கால ஹோம பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் ராமானுஜர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் கால ஹோமத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட பெருமாளுக்கு சதுஸ்தான பூஜை, பூர்ணாகதி, சாற்று முறை நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் போத திவ்ய பிரபந்த சேவை செய்யப்பட்டு மாலை 2ஆம் கால பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து 12ஆம் தேதி கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு புனித நீர் ஊற்றப்பட்டு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. தொடர்ந்து அன்று இரவு திருக்கல்யாண வைபவமும் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர். பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள விசாலாட்சி அம்பிகை உடனாகிய சோமநாதீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அடுத்துள்ள தமிழக பகுதியான பள்ளி புதுப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு விசாலாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சோமநாதீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, மகாலட்சுமி ஹோமம், புண்ணியா வாகனம், புண்ணியாக வாசனம், வாஸ்து சாந்தி, சூரிய பூஜை, முதல் மற்றும் 2, 3 மற்றும் 4ஆம் கால யாக பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று காலை 10:30 மணி அளவில் யாகசாலையில் இருந்து கலச புறப்பாடு நடைபெற்று சோமநாதீஸ்வரர் மற்றும் விசாலாட்சி அம்பிகை மூலவர் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. பின்னர் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், அண்டை மற்றும் வட மாநிலங்களில் இருந்தும் வேலைவாய்ப்பு, உயர்கல்வி காரணமாக அதிக அளவிலான மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சென்னை வாழ் மக்கள் தங்கள் அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்வதற்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகள், மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர். இதில் சிலர் தங்கள் அலுவலகம் செல்வதற்கு 3 வித போக்குவரத்து சேவைகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த 3 வித சேவைகளும் தனித்தனியே டிக்கெட் பெற்று பயணிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. இந்த நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து நாள்தோறும் பணிக்கு செல்லும் லட்சக்கணக்கான மக்களின் சிரமத்தை குறைக்கும் வகையில் 3 வித போக்குவரத்து சேவையையும் ஒரே டிக்கெட்டில் பயணிக்கும் வகையில் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தி உள்ளது. அதில் முதல் கட்டமாக இந்த திட்டத்தின் கீழ் மாநகர பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில் சேவையினை ஒருங்கிணைத்து ஒரே டிக்கெட்டில் இந்த சேவைகளையும் பயன்படுத்தும் வகையில் புதிய செயலி உருவாக்கப்பட்டு ஒரே டிக்கெட் முறை அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
22வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் மோடி நேற்று முன்தினம் ரஷ்யா சென்றார். இதன் பின்னர் நேற்று நடைபெற்ற இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் இரு நாட்டு தலைவர்களும் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் இரு நாட்டு உறவு, வர்த்தகம், ராணுவம் உட்பட பல்வேறு விவரங்கள் குறித்து ஆலோசித்தனர். பின்னர் உக்ரைன் போர் குறித்தும் விவாதித்தனர். இதனையடுத்து ரஷ்ய பயணத்தை முடித்த பிரதமர் மோடி அங்கிருந்து ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றார். நியூ ஜெர்சி 48வது கோவா அமெரிக்க கால்பந்து போட்டி அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் லீக் காலிறுதி ஆட்டங்களின் முடிவில் அர்ஜென்டினா, கனடா, உருகுவே, கொலம்பியா அணிகள் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறின. இதில் இன்று நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் கனடா அணியினை வீழ்த்தி அர்ஜென்டினா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்நிலையில் நாளை நடைபெற உள்ள இரண்டாவது அரையிறுதியில் உருகுவே, கொலம்பியா அணிகள் மோத உள்ளன. இந்திய நேரப்படி நாளை அதிகாலை 5:30 மணிக்கு இந்த போட்டிகள் தொடங்குகிறது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.